நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார், இன்னைக்கு எம்பியா இருக்கார், ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், கோவில்ல சாமி கும்பிட்டு வர்றார் 4 நாட்களுக்கு முன்பு. ஒரு அம்மா செல்ஃபி கேட்கிறாங்க, நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் 2026 தேர்தலில் வருவாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க, அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க. அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நாம் யாருக்கும் எதிரி இல்லை. நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும். அன்பு சொந்தங்கள், முருகபெருமான் நல்லா பாருங்க, 6 படை சாதாரணமான வீடுகள் இல்லைங்க. நல்லா பாருங்க, எல்லா வீடுகளுக்கும் ஒரு தன்மை, அறிவு, ஞானம். பழனி, என்னுடைய தந்தைக்கே நான் ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறேன், அதற்கு ஒரு வீடு. திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே அமைதியாக இருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. நல்லா யோசிச்சு பாரு. என தேவையில்லாம பிரச்சனை பண்ணினா சூரசம்ஹாரம் பண்ணிடுவேன், அதற்கும் ஒரு வீடு. சூரசம்ஹாரம் செய்துவிட்டு அமைதியாக திருத்தணியில போய் இருப்பேன், அதற்கும் ஒரு வீடு. ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் முருக பக்தர்களை எந்த வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த மாநாடு மூலமாக அவர்களுக்கு தெரியும். முதல் வீடு திருப்பரங்குன்றத்துக்கே நீ பிரச்சனை ஏற்படுத்தினா ஒரு வீடாக சென்று சூரசம்ஹாரம் செய்துவிட்டு மறுபடியும் அமைதியாக திருத்தணிக்கு போயிரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த மாநாட்டில் ஒரு பெரிய செய்தியை நாம் சொல்லி இருக்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத, நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா, எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க. கிறிஸ்தவ மதம் 230 கோடி, கிறிஸ்தவ மதம் 200 கோடி, இந்து மதம் 120 கோடி. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, 190 கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட்ங்கறாங்க. 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவங்க 120 கோடி. எத்தனை நாட்டில் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க? கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை 120 நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை. இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை 53 நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை. அன்அஃபிலியேட்டட், எந்த மதத்தையும் சாராதவன் 10 நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை. ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் 2 நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். இரண்டாவது, இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம், ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணுங்க ஐயா, ஒருத்தருக்கு இருக்கணும். முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ, அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்ததியருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.